வணக்கம் நண்பர்களே, உங்கள் பிரகாஷ் டாக்ஷனில் அன்னை கார் சாரம் நமக்காக அடுத்ததாக விற்பனைக்கு வந்துள்ள கார் பார்த்தீங்கன்னா டொயோட்டா இட்டியாஸ் லிவா டீசல் வண்டி. டொயோட்டா இட்டியாஸ் லிவா டீசல் வண்டி 2011 மாடல், 2 ஓனர் பேரில் இருக்குது. இதை பாருங்கள், ஃப்ரண்ட் வியூ காட்டுறேன். இப்போ வண்டி ஆனில் தான் இருக்குது. இந்த பாருங்கள், லெஃப்ட் சைடு வியூ காமிச்சிட்டேன். இந்த பாருங்கள், பேக் சைடு வியூவு. இந்த சைடு வியூ, டிரைவர் இந்த சைடு இல்லை, பேசஞ்சர் உட்கார சைடு. ஃப்ரண்ட்டு 2 டயரும் பார்த்தீங்கன்னா 2022 மாற்றிருக்காங்க. இந்த 2 டயருமே புதுசு. பார்த்தீங்கன்னா தெரியும், 2022 பிரிஸ்டோன் மாட்டிக்கிறாங்க. இந்த டயர் அந்த பாருங்கள், ஃப்ரண்ட்டு 2 டயரும். இதோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 4 டோருமே பவர் விண்டோ. வந்து பாருங்கள், லெஃப்ட் சைடு பக்காவாக இருக்கும். இந்த பாருங்கள், பக்காவாக ஏறும். இந்த பாருங்க, டிரைவர் சைடு விண்டோ பக்காவாக இருக்கும், பக்காவாக வரும். பேக் 2 பேரும் சேமாக இருக்கலாம் பாருங்கள். பேக் 2 விண்டோ பக்காவாக இறங்கும், பக்காவாக ஏறும். ரிமோட் சென்ட்ரல் லாக்கு தான், 2மே ரிமோட் சென்ட்ரலில் பக்காவாக ஒர்க் ஆகும். ஸ்பேர் கீயும் இருக்குது. பழைய ஆர்சி, இந்த பழைய ஆர்சி இருக்குது. புது ஸ்மார்ட் ஆர்சி 2011, 2 ஓனர், 2024 வரைக்கும் எஃப்சி இருக்குது. இதோட கரண்ட் கிலோமீட்டர் காட்டுறோம் பாருங்கள். 1,79,000 ஓடி இருக்குது. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தான். 2023 கம்பெனி சர்வீஸ் போயிருக்கு. சர்வீஸ் ரெக்கார்டோடு தான் இருக்குது. இது பாருங்கள், சீட் கவர்லாம் பக்காவான சீட் கவர் இருக்குது. மியூசிக் சிஸ்டம் வந்து காட்டுறோம் பாருங்கள். ஏசி ஆன் பண்ணுறேன், கம்ப்ரெசர்லாம் ஆன் ஆகும். கூலிங்கும் லைட்டாக வருது. ஏசி நம்ம கேஸ் பண்ணால் டாப்அப் பண்ணோம். எல்லோரும் கேஸ் பண்ணணும். ஆனால் கம்ப்ரெசர்லாம் ஆன் ஆகுது. நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். ஏசி ஒர்க் பண்ண வச்சே கொடுத்துருவோம். ஒன்றும் இல்லை, 1000 ரூபா. ஏசி கேஸ் ப்ரெஷர் செக் பண்ணி இது கேஸ் டாப்அப் பண்ணால் ஏசி ஒர்க் ஆகும். அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. இப்போ இன்ஜின் ரூம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இருங்க. ஸ்டெட் பாக்ஸு, படியெல்லாம் ஒரு ரெஸ்ட் இருக்காது. இது பாருங்கள், இது வரைக்கும் ஒரு ரெஸ்ட் இருக்காது. இப்போ இன்ஜினும் ஆனில் இருக்குது. ஏசியும் போட்டிருக்கேன். பேட்ரி பார்த்தீங்கன்னா 2023 1ஆம் மாதம் மாற்றிருக்கேன். வாரண்டி கார்டோடு இருக்குது. ஒரு ரெஸ்ட் இருக்காது. வீல் ஸ்பேனரு, ஜாக்கி, ஸ்டெப்னிலாம் ஓரளவு ஒரு 5-6 கிலோமீட்டர் ஓட்டுற அளவுக்கு இருக்கும். ஸோ வண்டியோட ஃபுல் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா 2011, 2 ஓனர், 1,79,000 கிலோமீட்டர் ஓடிக்குது. 2 டயர் புதுசு. ஃப்ரண்ட்டு 2022 மாட்டுறாங்க. பேட்ரி போன வருஷம் 1ஆம் மாதம் மாற்றிருக்காங்க. ஃப்ரண்ட்டு விண்ட்ஷீல்டு மட்டும் மாற்றிருக்கிறாங்க. இந்த இடத்துல மட்டும் பேக்கிங் பண்ணியிருப்பாங்க. மற்றபடி அடிப்படாத வண்டி. சர்வீஸ்லாம் செக் பண்ணிட்டேன். இது வரைக்கும் ஆக்சிடென்ட்டே ஆகாத வண்டி. போன 2023 நான் சர்வீஸ் ஹிஸ்ட்ரி டொயோட்டா ஷோரூமில் பார்த்துட்டேன். வண்டி ஆனில் இருக்குது பாருங்க. இதுதான் வண்டியோட கலரு, மெரூன் கலரு. 2026 வரைக்கும் எஃப்சி இருக்குது. இன்சூரன்ஸ் இல்லை. 2 ஓனர். வண்டிலாம் பக்காவாக இருக்குது, பக்கா ரன்னிங் கண்டிஷனு. இதோட நான் என்னோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,50,000 ரூபா சொல்கிறேன். சின்னதாக ஒரு அமௌண்ட் நெகோஷியேட் பண்ணலாம். 100% வாங்கலாம். ஏன்னா ஒரு டீசல் வண்டி, அதான் டொயோட்டோவில் இட்டியாஸ் லிவா இந்த ரேட்டு கண்டிப்பாக கிடைக்காது. நீங்கள் வேகனார் 2012 எடுத்திங்கனாலே 2,30,000 40,000 சொல்லுவாங்க. ஆல்டோ 2012 எடுத்திங்கனாலே மினிமம் ஒரு 1,50,000 1,70,000 வாங்க முடியாது. அப்போ ஒரு டொயோட்டா, அதுவும் டீசல் வண்டியை 2,00,000 100% ஒர்த்தான ரேட்டு. கண்டிப்பாக விருப்பம் இருக்கிறவங்க நம்ம டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் பண்ணிட்டு வாங்க. வண்டி இருக்கிறவங்க பள்ளிக்கண்ணில் இருக்குது. இது போல் நல்ல விதமான நியாயமான விலைக்கு நான் தரமாக நினச்சின்னா நான் பிரகாஷ் டாக்ஷன் சப்ஸ்கிரைப் செய்ய கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.